நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா பொங்கல் கொண்டாட்டம் உடன் வழங்குவோர் ஆனந்தி புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? சாவடி யார்கிட்ட என்ன சவுண்டியை காணும்? ஒரு அடி பத்தாது போலியே, இன்னொரு அடி போடுவோம். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்று மாலை போட்டிகள் ஸ்டேஜில் நடக்க உள்ளதால் வருகை தந்திருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. என்னடா பேச போற? பேசு. சின்ன பிள்ளைங்களா எல்லாம் ரெடியா? உங்களுக்கான ரைம்ஸ் போட்டி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அந்த பேர் கூப்பிட நீங்க வந்து சொல்லலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம். ஓகேவா? சூப்பர். இரே கிச்சா, ரைம்ஸ் சொல்லிடுவியா? ஐயோ, ரைம்ஸ் வேற நமக்கு ஒழுங்காவே தெரியாது. அம்மா சொல்லனாலும் அடிக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாது, எப்படி தப்பிக்கிறது? அதெல்லாம் சொல்லிவிடுவான். வீட்டில் டெய்லிக்கும் படிக்க உட்காந்துவான், நல்லா படிக்கிறாங்க்கா, அதெல்லாம் நல்லா சொல்லுவான், கவலைப்படாதீங்க. இந்த அம்மாவுக்கு என்னென்னலாம் என் மேல வீணா நம்பிக்கை வச்சிருக்கு. நான் எங்க படிக்க உட்காடுறேன். இந்த போனோட நான் படிக்கவே தோண மாட்டேங்குது. இனிமே இந்த பொங்கலுக்கு அப்புறம் போன் எடுக்கக்கூடாது. நம்ம படிக்க தான் முக்கியம். ஏன்னா படிச்சாதான் இந்த மாதிரி ஸ்டேஜில் கூட ரைம் சொல்ல முடியும் போலயே. இனிமே படிக்கணும். என்ன கிச்சா, ஆழ்ந்த யோசனையில் இருக்க? எந்த ரைம்ஸ் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இது வேற நம்ம நிலைமை புரியாம எதுவும் ஒழுங்கா சொல்ல தெரியாதுன்னு இருக்கும். இது வேற நம்ம எந்த ரைம்ஸ்ன்னு யோசிக்கிறோமா இதுல? என்னடா? அம்மா இல்லம்மா, நான் கலந்துக்கல. இது கலந்துக்கலையா? ஏன்? ஏம்மா இல்லம்மா, எனக்கு தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமா. ஏய், தொண்டை ஒரு மாதிரி இருக்குங்கிற? நல்லா தானே பேசுற. நீ என்ன பாட்டா பாட போற? தொண்டை ஒரு மாதிரி கரகரங்குதுன்னு சொல்ற. ஐயோ, எது சொன்னாலும் விடாது போலியே. டி, அவன் தான் தொண்டை ஒரு மாதிரி இருக்குல்ல, அல்ல விடு. என்னமோ சொல்ற, சரி போடா. பாடி நல்லவே அலமையில தெரியுமா? தப்பிக்க வச்சுட்டாங்க, தப்பிச்சிட்டோம். சரி வீட்டுக்கு போய் உக்காரு. வீட்டுக்கு எதுக்கு? அதான் தொண்டை கரகரப்பா இருக்கு அப்படிங்கிற, அப்புறம் வீட்டில் போய் உக்காரு. எதுக்கு? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானடா. டான்ஸ்லாம் ஒன்றும் ஆட வேணாம். என்னது டான்ஸ் ஆட வேணாமா? ஐயோ, நம்ம சொன்ன பொய் நமக்கே அடிக்குதே. நம்ம டான்ஸ் ஆடியே ஆகணுமே. அம்மா டான்ஸ் ஆடுறோம்னா டான்ஸ் மட்டும் ஆட முடியுமா? டி விட்ரி. சரிக்கா. பாடி அலமையில பெரியமா தான் நம்மளை காப்பாற்றி விடுறாங்க. தேங்க்ஸ் பெரியமா. எல்லோருக்கும் வணக்கம். தற்போது கிட்ஸ்க்கான ரைம் சொல்லும் போட்டி நடைபெற உள்ளது. இப்போட்டிக்கு நடுவராக டீச்சர் வேதவழி அழைக்கிறோம். என்ன டீச்சர், உங்களை தான் எல்லா போட்டியும் கூப்பிடுறாங்க போலயே? ஆமாப்பா. டீச்சர் உட்காருங்க. இப்போட்டிக்கு பேர் கொடுக்காத சிறுவர் சிறுமியர்கள் வந்து தங்களது பேரை கொடுக்குமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சரி, இந்த போட்டி ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருப்போம். சப்பானி இங்க வாப்பா. சொல்லுங்க டீச்சர். எப்பா, எல்லாத்துக்குமே என்னைய கூப்பிடுவீங்களா? இங்கதான் சின்ன பொண்ணுலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க, அவங்களையும் கூப்பிடுங்க விழால. ஐயோ, நாங்க அடுத்து அவங்கள தான் கூப்பிட வந்தோம் டீச்சர். நீங்க சொல்லனால அவங்கள கூப்பிட்டுருக்கோம். அப்படியா? சரி சரிப்பா, கூப்பிடுங்க. தேவி, சின்ன பொண்ணக்காவ அடுத்து கூப்பிடு சச்சா. சரிடா. இந்த அக்காவை காணோம். கூப்பிடு வருவாங்க. சரிடா. ஏக்கா, என் பேர் எழுதிக்கோ, சக்கரை. சரிடா. வேற யாரா இருந்தா டக்குனு கூப்பிட சொல்லு. என்ன தீதி, பொங்கல் விழா இங்கே நல்லா போயிட்டு இருக்க போலயே. என்ன பண்ணுறது, இந்த சின்ன பொண்ணு இருக்கனால நம்ம எங்கேயும் போக முடியல. எங்கே அவளை சுற்றி முற்றி பார்க்குறோம், காணோம். நல்லது தான், நம்ம அப்படியே ஓரம் பண்ணின்னு இந்த புள்ளி ஆடுறது பேசுறது ஆடுறத பார்த்துட்டு போவோம். நமக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. ஏன் தேவி, அங்கே பாரு, சின்ன பொண்ணுக்கு அங்கே தான் இருக்கு. என்னது சின்ன பொண்ணா? ஐயோ, மறுபடியும் என்னைய சின்ன பொண்ணா மாத்திட்டாளுங்களா? நான் நட்ட வழின்னு சொல்லக்கூட முடியாதே. போட்டியின் மற்றொரு நடுவராக திருமதி சின்ன பொண்ணு உதவி பேராசிரியை அன்போடு அழைக்கிறோம். என்னது போட்டிக்கு சர்ச்சா? நான் 5ஆம் கிளாஸ் கூட தாண்டலையே. என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நம்மளை பார்த்து விட்டாலுவோ, வேற வழியே இல்லை, போய் உட்கார வேண்டியதான். இந்த கூட்டம் வேற நம்ம நடவாளின்னு தெரியாம இது என்ன சின்ன பொண்ணுக்கு கை தட்டுற மாதிரி இப்படி கை தட்டி குசியா இருக்குதுல.
வாங்கக்கா எப்படி வரவேற்கிறாங்க பாருங்க. வரமா வாங்க சின்ன பொண்ணு. வரங்க. நீ என்னென்னலாம் நடக்க காத்திருக்கோ தெரியலையே. முதலாவதாக பூமாரி அழைக்கின்றோம். பூமாரி நல்லா சொல்லிட்டு வா. எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். இது என்னடா சோதனை? இந்த வாண்டுக இப்படிலாம் இருக்கா? ஒன்றும் இல்லைப்பா சாமி, உன் ஃப்ரெண்டு ரைம் சொல்லுது, அதை பாரு. சூப்பர். அடுத்தபடியாக சக்கரை. ஐயோ சக்கரை போய் விஷ் பண்றதுக்குள்ள நம்ம போயிடணும். பூமாரி சூப்பரா பண்ணடி. தேங்க்யூடா. அடி நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லி சூப்பர் பூமாரி. தேங்க்யூ. என்ன சின்ன பொண்ணு மார்க் போட்டீங்களா? அப்படியே பேப்பர் பிளாங்கா வச்சிருக்கீங்க. பேரை ஒழுங்கா எழுத தெரியாதடி, பேரை எழுதுவேன். இவ வேற. சின்ன பொண்ணு அமைதியா இருக்கீங்க. ஏங்க அதெல்லாம் நான் எழுதிக்கிறேங்க. வாங்க அடுத்த பையன் சொல்றான், அதை பார்ப்போம். ஐயோ, இந்த அலைமையில இவளுங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். இந்த வேத வடிக்கிட்ட மாட்டணும், அவ்வளோதான் போலயே. படிச்சவங்கன்னா கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். இவன் பேர் என்ன? பேர் சொன்னா மட்டும் நமக்கு எந்த தெரிய போகுது, பார்த்துக்கலாம் போ. குட் ஈவினிங் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு ஆல். சூப்பர் சூப்பரா, நல்லா சொல்லு. அவனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றேன். அவன் நல்லாவே சொல்ல மாட்டான் போ. டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் ஐ வண்டர் வாட் யூ ஆர் டைமண்ட் இன் தி ஸ்கை. சூப்பர் சூப்பர். சின்ன பொண்ணு நல்லா சொன்னல. இப்ப வேற நல்லா சொல்லல, நல்லா சொல்லல. எனக்கு கடவுளே, எனக்கு என்னடி தெரியும்? நானே 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். சும்மா இருக்க மாட்டா. ஓகே, நன்றி சக்கரை. அடுத்தபடியாக நம்ம சின்ன பொண்ணுவின் மகன் கிச்சான். சூப்பரா சொன்னடா பூமாரி. அம்மா நீ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் போடணும். இவனுமா? இவனுக்கு கூட அவன் அம்மா வித்தியாசம் தெரியல போலயே. சரி, எப்படியா இருந்தாலும் நம்ம பையன் வருதானே, போட்டுவோண்ட. குட் ஈவினிங் டா. சாரி. குட் ஈவினிங் டு ஆல். ஹாப்பி பொங்கல். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்லு. இல்லடா கரெக்ட்டா தான் சொல்றேன். ஐயோ மறந்துருச்சு. எப்பறமா சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஐயோ கிச்சா மறந்துட்டான் போலயே. நம்ம பின்னாடி போய் ஹெல்ப் பண்ணுவோம். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். யார் அது? கிச்சா நான்டா. நீ சொல்லு, நான் சொல்றேன். நீ கரெக்ட்டா தான் சொல்ற. சொல்லு. லைட்டா பயப்படுற. இப்ப பாரு. சொல்லு அந்த லைனை. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அப்படியா? இரு நானே சொல்றேன். இப்ப கரெக்ட்டா தான் சொல்றேன். ஆமாடா கரெக்ட்டா தான் சொல்றேன். சொல்லு. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Wonder what you are. World so high. World so high. Like a diamond. Like a diamond. Blue sky. ஏய் சூப்பரா கிச்சா, கலக்கிட்ட. நீ என் ஃப்ரெண்டுடா. நட்பு இருக்கு, மத்ததெல்லாம் எதுக்கு? கடவுள் கொடுத்த வரம் நமக்கு. அன்பா இருக்கா, உயிரத்தான் கொடுப்பா. இந்த சின்ன சிறுசுங்க எப்படி பெரியவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குதுங்க பாருங்க. எப்பவும் ஒன்னா இருக்கணும் நண்பர்கள். சரி, நான் பிரைஸ் அறிவிக்கட்டா? இதுக்கு என்ன சின்ன பொண்ணு, நீங்களே அறிவிச்சிருங்க. போட்டியில் முதல் 2, 3வது இடம்லாம் இல்லைங்க. 3 பேருக்குமே பிரைஸ் கொடுக்கப்படுகிறது. சூப்பர் சூப்பர். ஓகே, இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம். எஸ்கேப். ஓகே நண்பர்களே, இத்துடன்
இன்றைக்கான போட்டி முடிந்து விட்டது. மீண்டும் அடுத்த போட்டிகள் அடுத்த எபிசோடுகளில் தொடரும். மறக்காம எல்லாம் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம காட்டன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிறநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் அடுத்த எபிசோடில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும்.